Naval Commander of Northern, Honorable Chairman of the Council, Honorable Officer Leader of the Council, Honorable Members of the Provincial Council, and Honorable giving me a great pleasure to participate in this important meeting today. Northern Province and the various municipal councils, also population. After the one, the Provincial Council received one of the maternal mortality rate is in the Northern Province. Likewise, there are நிர்ணயம் பூர்த்தியாகிவிட்டது. எனினும் அனுமதி பெற்று ஒரு சில வார்த்தைகள் தமிழில் பேச விளைகின்றேன். கௌரவ அமைச்சரின் இன்றைய வடமாகாண விஜயம் எமக்கெல்லாம் ஒரு உத்தியோகபூர்வ வாழ்க்கைக்கு இடமளிக்க வேண்டும், ஒரு புதிய உத்தியோகபூர்வ வாழ்க்கைக்கு இடமளிக்க வேண்டும் என்பதே எனது எதிர்பார்ப்பு. உத்தியோகபூர்வமாக எமக்கு இருக்கும் வெற்றிடங்கள், பிரச்சனைகள், தடங்கல்கள், தடைகள், நிதி பற்றாமை பற்றியெல்லாம் ஆங்கிலத்தில் ஏற்கனவே கூறியுள்ளேன். எமது வடமாகாணம் மத்திய மாகாணங்கள் போலல்லாது பாரிய போர்க்கால இன்னல்களுக்கும் அவலங்களுக்கும் முகம் கொடுத்து வந்துள்ள ஒரு மாகாணம். எமது தேவைகளை, விசேட தேவைகளை கணக்கிலெடுத்து நிவாரணங்களை பெற்றுத்தர கோரியுள்ளேன். கௌரவ அமைச்சர் சமய சார்புள்ளவர். அவருடன் சில சமய சார்பான கூட்டங்களில் கூட நான் அரசியலுக்கு வரணும் கலந்து கொண்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் மக்கள் தேவை அறிந்து மனிதாபிமான முறையில் அவர் எமது கோரிக்கைகளுக்கு செவிசாய்ப்பார் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. எமது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரை காலமும் முரண்பாட்டு அரசியலில் ஈடுபட்டு வந்த நாங்கள் இனியேனும் இணக்க அரசியலில் ஈடுபட இறைவன் எமக்கு வழி அமைக்க வேண்டும். இணக்க அரசியல் என்று கூறும்போது இதற்கு முன்னர் இருந்தவர்கள் இணக்க அரசியலுக்கு கொடுத்த வியாக்கியானத்தை நாங்கள் கூற முன்வரவில்லை. சரிசம உரித்துக்கள் உடைய இரு மக்கள் கூட்டங்கள் என்ற அடிப்படையில் எமக்கு இருக்கும் உரிமைகளை உளமாற எடுத்துரைத்து மனிதாபிமான அடிப்படையில் அவற்றை அரசாங்கத்துடன் பேசி பெற்றுக் கொள்வதையே நான் இணக்க அரசியல் என்று கூறுகின்றேன். இதற்கு இருதரப்பாரிடமும் கொடுத்து எடுக்கும் அந்த மனோபாவம் இருக்க வேண்டும். எம் மக்களின் பெரும்பான்மையினரின் உதவியாலும் பதவிக்கு வந்த ஜனாதிபதி என்ற வகையில் புதிய ஜனாதிபதியின் அரசாங்கம் எமது அரசாங்கமாகும். அதனிடம் நாம் கோரவும் அவற்றை அரசாங்கம் வழங்கவும் இனி எந்த தடையும் இருக்க தேவையில்லை என்று கூறி எனது சிற்றுரையை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். පළමුවෙන්ම අපේ අධිකාර ජනාධිපතිතුමාගේ ඒ වගේම ගරු අග්‍රාමාත්‍යතුමාගේ සුබ පැතුම් අපේ උතුරේ என்ன மேல இருக்கு திருக்கமாயதோ இந்த விட ஆறு துணிக்காய் நம்ம வவுனியா நார்த் பிரதேச சபை மங்கள செட்டிக்குளம்